ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்ச் கொடுத்து விட்றதுனே தெரியல அவங்களுக்கு. அதுவும் வந்து கடுகு இருக்கக்கூடாது, வெங்காயம் இருக்கக்கூடாது, பச்சை மிளகாய் இருக்கக்கூடாது, கருவேப்பிலை இருக்கக்கூடாதுன்னு உங்கள் குழந்தைங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா? அவங்களுக்கான சூப்பரான ரெசிபி தான் இது. இதை மட்டும் நீங்கள் லஞ்சுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாக தான் வரும். அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டீட்டெயில்டாக. ஸோ அதுக்காக இது செய்கிறதுக்கு 15 மினிட்ஸ் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ தான். ஒன்றும் இல்லை, ஒயிட் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க என் குழந்தைங்க. இது வந்து பீர்க்கங்காவோட சூப். அதுதான் கடுகு, கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயையும் போட்டு வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிடுறேன் இதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட இது எவ்வளோ காய் இருக்கோ அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா காய் கொதித்து வற்றட்டும். நல்லா வற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து இருத்துக்கோங்க. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி சூப்போட டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. நல்லா சூடாக ஆற வச்ச சாதத்தில் வந்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றி நல்லா ரசம் கன்சிஸ்டன்சியில் நல்லாவே பிசைஞ்சிருங்க. நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கனால நான் நெய் வந்து ஊற்றலை. அதே மாதிரி டிஃபன் பாக்ஸில் போடும்போது எக்ஸ்ட்ராவும் சூப் ஊற்றி வச்சு விடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து ஆம்லேட் வச்சு விட்றேன். இது நல்ல காம்பினேஷன். அந்த பேலன்ஸ் இருக்க பீர்க்கங்காயையும் வந்து நீங்கள் முட்டை சேர்த்து வந்து குழந்தைகளுக்கு வச்சு விடலாம். ஸோ அதை அப்படியே நல்லா வதக்கிட்டு, தண்ணிலாம் நம்ம இருத்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ வதக்கிட்டு இதில் வந்து முட்டை சேர்த்து நம்ம வந்து ஏதாவது குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், உப்பும் போட்டு மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.